ஹரே கிருஷ்ணா, எல்லாரும் நமஸ்காரம். ஸோ விஷ்ணுதாஸ் நாமத்துல இன்னைக்கு 3 நாமங்களை பார்க்க போறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நாமம், ரொம்ப முக்கியமான நாமமும் கூட. கவனமா கவனிங்க. ஓம் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே வியாசம் வசிஷ்ட நப்தாரம் சக்தே பௌத்திரமகல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாதம் தபோநிதிம் வியாசாய விஷ்ணு ரூபாய வியாச ரூபாய விஷ்ணவே நமோ வை பிரம்ம நிஜயே வாசிஷ்டாய நமோ நமः அவிகாராய சுத்தாய நித்யாய பரமாத்மனே ததைகரூப ரூபாய விஷ்ணவே சர்வஜிஷ்ணவே யஸ்ய ஸ்மரண மாத்ரேன ஜன்ம சம்சார பந்தனாத் विमुच्यते। नमस्तस्मै विष्णवे प्रभ विष्णवे। ओम नमो विष्णवे प्रभ विष्णवे। श्रीवैशम्पायन उवाच श्रुत्वा धर्मानशेषेण पावनानि च सर्वशः युधिष्ठिरश्शान्तनवं पुनरेवाभ्यभाषत। युधिष्ठिर उवाच किमेकं दैवतं लोके किं वाप्येकं परायणं स्तुवन्तत्तत्कमर्चन्तः प्राप्य युर्माणवा शुभं को धर्मः सर्वधर्माणां भवतः परमो मतः किं जपन्मुख्यते जन्तुर्जन्म संसारबन्धनात्। श्रीभीष्म उवाच जगत्प्रभुं देवदेवमनन्तं पुरुषोत्तमं स्तुवन्नाम सहस्रेण पुरुषस्तततोतितः नमेव चार्चयन् नित्यं भक्त्या पुरुषमव्ययं ध्यायन् स्तुवं नमस्यं च यदमानस्तमेव च अनादिनिधनं विष्णुं सर्वलोकमहेश्वरं लोकाध्यक्षं स्तुवन् नित्यं सर्वदुःखादिको भवेत् ब्रह्मज्ञं सर्वधर्मज्ञं लोकानां कीर्तिवर्धनं लोकनाथं महद्भूतं सर्वभूतभवोद्भवम् एष वै सर्वधर्माणां धर्मोऽधिगतमो मतः यद्भक्त्या पुण्डरीकाक्षं स्तवैरक्षेन्नरः सदा परमं यो महत्तेजः परमं यो महत्तपः परमं यो महद्ब्रह्म परमं यः परायणं पवित्राणां पवित्रं यो मङ्गलानां च मङ्गलं देवतं देवतानां च भूतानां ह्यः पिता यतः सर्वाणि भूतानि भवन्ति आदियुगागमे यस्मिन् च प्रलयं यान्ति पुनरेव युगक्षये तस्य लोकप्रधानस्य जगन्नाथस्य भूपते विष्णोर्नाम सहस्रं मे शृणु पापभयापहं यानि नामानि गौणानि विख्यातानि महात्मनः ऋषिविप्परिगीतानि तानि वक्ष्यामि भूतये नम ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिन्निति नामिने नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाश्चात्यदेशतारिणे जय श्रीकृष्णचैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे योऽन्तः प्रविश्य वाचमां प्रसुप्तां सञ्जीवयत्तकिलशक्तिधरस्वधाम्ना अन्यातः हस्तचरणश्रवणत्वगादीन् प्राणान् नमो भगवते पुरुषाय तुभ्यं पान्त्वस्मान् पुरुहूतवैरिबलवन्मातङ्गमाद्यद्घट कुम्भोच्छाद्रिपाटनातिकपटुप्रत्येकवज्राहिताः श्रीमत्कण्ठीरवास्य प्रतसुनकर धारिधारातिदूरप्रध्वस्तत्वान्तशान्तप्रवितनमनसा भाविता भूरिभागैः हरे कृष्ण நமஸ்காரம் எல்லாருக்கும். ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் மீட் பண்றேன் நினைக்கிறேன் இல்லையா? எதனாலையும் நானும் பிஸி ஆயிட்டேன், நீங்களும் பிஸி ஆயிட்டீங்க. ஸோ கிளாஸ் பார்க்க முடியல. சரி, இன்னைக்கு நான் பார்க்க வேண்டிய நாமம் 104வது நாமம். கரெக்ட், சரஸ்வதி எழுதிட்டாங்க. ஸோ 104ல சர்வயோக வினிஷ்ருதா வசுஹு வசுமராஹா அப்படின்ற 3 நாமங்களை பார்க்க போறோம். இதற்கு முன்னாடி நாமம் அப்படிங்கிறது அமேய ஆத்மா அப்படின்னு நாமம் பார்த்திருந்தோம். அமேய ஆத்மா அப்படின்னா யார் ஒருவனுடைய ஆத்மாவை அளக்க முடியாதோ அவனுக்கு பேர் அமேய ஆத்மா அப்படின்னு பார்த்திருந்தோம். அதே போல பகவான் எதை அளக்க முடியாது, பகவானுடைய எந்த விஷயத்தை அளக்க முடியாது அப்படின்னு கேட்கும் பொழுது பகவான் தன்னுடைய பக்தன் மேல வச்சிருக்கக்கூடிய அன்பை அளக்கவே முடியாது. அதனால அவனுக்கு பேர் அமேய ஆத்மா அப்படின்னு நாமத்தை நான் பார்த்திருந்தோம் போன நாமத்தில். சரி, இப்ப சர்வயோக வினிஷ்ருதா கேட்டு கொடுத்திருக்காரு. சர்வயோக வினிஷ்ருதா அப்படின்னா எந்த ஒரு யோகத்தினாலையும் அடையப்பட முடியாதவன் சர்வயோக வினிஷ்ருதா ஒரு பேர் கொடுக்கிறார். பகவானை நாம் எந்த ஒரு முயற்சியினாலையும் அடைய முடியாது. அயம் ஆத்மா பிரவச்சன ந லப்யா ந மேதையா ந பகுதாஸ்ருதேன அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்திரம் சொல்லுது. அந்த ஆத்மாவை, அந்த உயர்ந்த பரமாத்மாவை நீங்க உங்களுடைய சாதனையினால அடையவே முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். என்னது? கரதம ரிஷின்னு ஒரு ரிஷி இருந்தார். இந்த கரதம ரிஷி என்ன பண்ணார் அப்படின்னா தபஸ் பண்றார். பகவானை அடையணும் தபஸ் பண்றார். 1000 வருடங்கள் தவம் பண்றார். கடுமையான தவம் பண்றார். பகவான் தோன்றவே இல்லை.
பகவான் தோன்றவில்லைன்னு சொன்ன உடனே இப்ப தவத்தை விட்டுட்டார். சரி, பகவான் நம்முடைய தவத்துக்கெல்லாம் தோன்ற மாட்டார், நம்முடைய தவம் போதாது, பகவானை அடைவதற்கு நம்முடைய தவம் போதாது அப்படின்னு நினைச்சு என்ன பண்றாரு, கண்ணை திறக்கிறார். டக்குன்னு பகவான் பிரத்யக்ஷம் ஆயிட்டார். இது என்ன ஆச்சரியமா இருக்கு, நான் தவம் பண்ணும்போது வரல, தவத்தை கைவிட்ட போது வராரே அப்படின்னு ஆச்சரியப்பட்டார். அதற்கு என்ன தெரியுமா அர்த்தம், இத்தனை வருஷமா நான் அடைய போறேன், நான் அடைய போறேன், என்னுடைய தவத்தினால பகவான் அடைய போறேன், என்னுடைய தவத்தினால பகவான் அடைய போறேன்னு நினைச்சிட்டு இருந்தாருல்ல, பகவான் தோன்றவே இல்லை. என்னுடைய திறமையில் அடைய போறேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாரு, பகவான் வரவே இல்லை. எப்ப பகவான் என்னுடைய திறமையினால பகவான் அடைய முடியாது, என்னுடைய தவத்தினால பகவான் அடைய முடியாது, என்னுடைய திறமை போதாது அப்படின்ட்டு தன்னுடைய இயலாமையை புரிஞ்சுக்கிட்டாரோ அந்த க்ஷணம் பகவான் தோன்றணும். அதனால நாம் என்னைக்குமே பகவானை அடையணும் அப்படின்னா ரொம்ப எளிமையான வழி, அவன் கருணையினால் அடைய முடியுமே தவிர நம்முடைய முயற்சியினால் அடைய முடியாது. அதற்காக முயற்சி செய்யாமல் இருக்கக்கூடாது, முயற்சி செய்யணும். முயற்சியோட சேர்ந்து நம்ம என்ன தெரியுமா பண்ணணும், அவனுடைய கருணை எதிர்பார்த்துட்டு இருக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். பக்தியில் ரெண்டும் முக்கியம், முயற்சியும் முக்கியம், கருணையும் முக்கியம். பௌதிகவாதிகள் முயற்சியை மட்டும் நம்பிட்டு இருப்பாங்க, அதே போல மூட நம்பிக்கை உள்ளவர்கள் வெறும் கருணையை மட்டும் நம்பிட்டு இருப்பாங்க. பக்தர்கள் ரெண்டையும் சேர்ந்து நம்புவாங்க. நான் முயற்சி செய்யணும், அதற்கு தகுந்த கருணையும் பகவான் கிட்ட இருந்து வரும். முயற்சி செய்யாதவங்களுக்கு பகவான் கருணை கொடுக்க மாட்டார், சோம்பேறிகளுக்கு பகவான் கருணை கொடுக்க மாட்டார். என்னைக்குமே பகவானுக்கு சோம்பேறித்தனம் பிடிக்கவே பிடிக்காது. பகவான் எல்லாம் பார்த்துப்பார், நான் சும்மா உட்காந்துட்டு இருந்தா போதும் அப்படின்னு நினைச்சா பகவான் கைவிட்டுருவார். நான் எல்லாம் பண்ண போறேன், பகவானே தேவையில்லைன்னு நினைச்சாலும் நமக்கு வேலை நடக்காது. அப்ப நம்ம என்ன பண்ணணும், ரெண்டும் சேர்ந்து பண்ணணும். என்னுடைய முயற்சி இருக்கணும், பகவானுடைய கருணை எதிர்பார்த்துட்டு இருக்கணும். சர்வயோக வினிஷ்டிதா. சர்வயோக வினிஷ்டிதா அப்படின்னா இன்னொரு அர்த்தம் கொடுக்கிறார், மிகவும் சுலபமாக அடையப்படக்கூடியவன் சர்வயோக வினிஷ்டிதா அப்படின்னு பேர் கொடுக்கிறார். பகவானை அடையவே முடியாது அப்படின்னு ஒரு அர்த்தம், அதே பகவான் ரொம்ப சுலபமா அடையப்படக்கூடியவன் அப்படின்னு இன்னொரு அர்த்தத்தை கொடுக்கிறார். இது சர்வயோக வினிஷ்டிதா. இன்னொரு அர்த்தம் கொடுக்கிறாரு, பகவான் இந்த உலகத்துல எதற்கும் தொடர்பு இல்லாம இருக்கிறானா, இந்த உலகத்தை எல்லாத்தையும் படைச்சிட்டு இருக்கார், இந்த உலகத்தை எல்லாத்தையும் பாதுகாக்கிறார், இந்த உலகத்தை தனக்குள்ள எல்லாத்தையும் வச்சு அடைக்கலம் கொடுக்கிறார். இருந்தாலும் தனக்கும் இந்த உலகத்துக்கும் எந்தவித தொடர்பும் இல்லாமல் இருக்கிறாள், அவனுக்கு சர்வயோக வினிஷ்டிதா அப்படின்னு இன்னொரு அர்த்தம் கொடுக்கிறார். பகவான் பகவத்கீதையில ஒரு ஸ்லோகம் சொல்றார், மயா ததமிதம் சர்வம் ஜெகத் அவ்யக்த மூர்த்தினா மஸ்தானி சர்வபூதானி நதாஹம் தேஷ அவஸ்திதா அப்படின்னு சொல்றார். என்னது, அர்ஜுனா, மயா ததமிதம் சர்வம், எல்லாம் என்னாலேயே தாங்கப்படுகிறது. மயா ததமிதம் சர்வம் ஜெகத் அவ்யக்த மூர்த்தினா, நான் அனைத்து விஷயத்துக்குள்ளாரையும் நீக்கமர நிறைஞ்சிருக்கேன். மத்ஸ்தானி சர்வபூதானி, எல்லாம் என்னிடத்துல நிலை பெற்றிருக்கு. நச்சாகம் தேச அவஸ்திதா, நான் அதுக்குள்ள கிடையாது. ரிஷபதினு குழப்பிட்டார், எல்லாம் எனக்குள்ளதான் இருக்கு, நானும் எல்லாத்துக்குள்ளாரையும் இருக்கேன், எல்லாரும் எல்லாரும் தாங்கப்படுது, ஆனா நான் இதுக்குள்ளாரையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டார். இதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ஒரு அரசாங்கம் இருக்கு, ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு ஒரு நகரம், இப்ப மதுரைன்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மதுரையில எத்தனையோ விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அதுல சிறைச்சாலை ஒண்ணு இருக்கு. சிறைச்சாலை இருக்கு அப்படின்னா அந்த சிறைச்சாலை அப்படிங்கிறது கவர்மெண்டால் நடத்தப்படக்கூடிய ஒரு விஷயம்தான். கவர்மெண்ட் அதுக்கு பெருசா ஒன்றும் கவனம்லாம் செலுத்தாது. தினமும் எம்எல்ஏ, எம்பி, அப்புறம் கலெக்டர் எல்லாம் போய் தினமும் சிறைச்சாலைக்கு போயிட்டு வர மாட்டாங்க, அதை நடத்திட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். அதுல யாராவது ஒருத்தன் நல்லவனா திரும்ப வெளில வந்தான் அப்படின்னா அவனை சமுதாயத்துல சேர்த்துக்கிட்டு சமுதாயத்துல அவனுக்கு தேவையான விஷயம்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க. அப்படி பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த உலகத்தை நடத்திட்டு இருக்கார், எந்த விதமான பற்றுதெல்லாம் நடத்திட்டு இருக்கார். ஆனா எல்லா இடத்துலயும் எப்படி இருக்கார், நீக்கவர் நிறைஞ்சு இருக்கான்னு சொல்றார். சர்வயோக வினிஷ்டிதா அப்படின்னு சொல்லி கொடுக்குறார். அதே போல இன்னொரு அர்த்தம் சொல்றாரு, பகவான் என்ன பண்ணாரு, ரொம்ப சின்னதா ரொம்ப எளிமையா அடையப்படக்கூடியவர் சொன்னா இல்லையா, அதற்கு இன்னொரு உதாரணம் கொடுக்கிறார். பகவானை எவ்வளவு சிரமப்பட்டாலும் அடையவே முடியாது அப்படிங்கிறது ஒரு உதாரணம், பகவானை ரொம்ப எளிமையா அடைஞ்சலாம் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு உதாரணம் கொடுக்கிறார். என்னது, ராமாயணத்துல குரங்குகள் மலையை நூக்க குளித்து தாம் புரண்டிட்டோடி அளவிலா அணிலம் போலே அப்படின்னு சொல்லிட்டு ஆழ்வார் பாடுறது போல, அங்க ஒரு சின்ன ஒரு அணில் இருந்ததான். அந்த அணிலுக்கு ஒரு ஆசை, என்ன ஆசை, இந்த குரங்குகள் இந்த வானரங்கள்லாம் ராமருக்கு சேவை பண்ணுது, நாம் எப்படி ராமருக்கு சேவை பண்றது அப்படின்னு ஆசைப்பட்டதா. எப்படி சேவை பண்ண முடியும், அது பாக்குது, அதான் ஒவ்வொரு குரங்கும் பெரிய பெரிய மலையை தூக்கிட்டு வருது. குரங்குகள் மலையை நூக்க,
அப்படின்னு சொல்றார். பெரிய பெரிய மலையை தூக்கிட்டு வராங்களாம். தூக்கிட்டு வரும்போது ராமர் பாக்குறாரு. பார்த்து சபாஷ் அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே அவங்களுக்கு இன்னும் ஆசை. அடுத்த முறை வரும்போது 2 மலையை தூக்கிட்டு வருதான். ஏன்னா அவங்களுக்கு சந்தோஷமே காசு பணம் இல்லையே. காசு பணம் கொடுத்து நீங்க வேலை வாங்க வச்சீங்கன்னா, சார் டைம் ஆயிடுச்சு, டீ காஃபி டைம் ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. வேலை செய்ய மாட்டாங்க. இதுவே ஒருத்தர் சேவையா ஒருத்தருடைய ஆனந்தத்திற்காக சேவை பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அதற்கு அளவே இல்லை. அப்படி அந்த குரங்கெல்லாம் பார்க்கும்போது ராமர் பார்த்துட்டாருன்னு தெரிஞ்சா போதுமா, அவ்வளவு சேவை பண்ணுவாங்களாம். அவங்களுக்கு ராமருடைய கடாட்சம், ராமருடைய சின்ன புன்முறுவல் போதுமா, ரொம்ப சந்தோஷப்படுவாங்களாம். பெரிய பெரிய மலை தூக்கிட்டு வருமா, தூக்கிட்டு வரும்போது ராமரை பார்த்து சந்தோஷப்படுவார். வெரி குட் அப்படின்னு தலையை ஆட்டுவார். ஒரு சிலரை பார்த்து கை ஆட்டுவார். ஒரு சிலரை பார்த்து சிரிப்பார். இப்படி குளங்கள் ஓடிட்டு இருக்கு. இந்த சின்ன அணில் வந்து பாக்குது. பார்த்துட்டு நான் எப்படி ராமருக்கு சேவை பண்றது அப்படின்னு யோசிக்குது. அடேங்கப்பா இவங்கெல்லாம் மலையை தூக்கிட்டு வராங்க, நான் எங்க ராமருக்கு சேவை பண்ண முடியும், என்னால எங்க முடியும் அப்படிலாம் யோசிக்கவே இல்லை. நானும் ராமருக்கு ஏதாவது சேவை பண்ணணும் அப்படின்னு யோசிக்குது. என்ன சேவை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது அது யோசிச்சதா, இந்த குரங்கெல்லாம் போய் பெரிய பெரிய கல் அடிக்குது. ஆனா இதுல யாரும் மண் அடிக்கிற மாதிரி தெரியல. ஒரு கட்டடம் எல்லாம் கல் வச்சா மட்டும் பார்த்தா அது மண்ணும் சேர்த்து அடிக்கணும். இதுங்க யாரும் மண் அடிக்கிற மாதிரி தெரியல. நம்ம மண் அடிக்கிற வேலையை நம்ம எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது, கிடுகிடுன்ட்டு அந்த கடற்கரைக்கு போகுது. கொஞ்சம் மண்ணை கையில தூக்குது, ஓடி வருது, குடுக்குன்னு ஓடி வருது. ஓடி வரதுக்குள்ள கையில இருக்க மண்ணெல்லாம் கீழே விழுந்துருது. இது என்னது மண் இவ்வளவு கீழே விழுந்துருது, ஒன்றும் சரியில்லையேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது, அப்புறம் இன்னொரு ஐடியா. அப்புறம் போய் கடல்ல போய் குளிக்கிறது. உடம்பெல்லாம் ஈரமாயிடும். அதுக்கப்புறம் கிடுக்குன்னு மறுபடியும் கரைக்கு ஓடி வருது. கரையில உருண்டு பிறல்றது. மண்ணெல்லாம் உடம்புல ஒட்டினதுக்கு அப்புறம் இப்ப உடம்பு ஃபுல்லா மண் லோடு ஏத்திருச்சு. அப்புறம் கிடுகிடுன்னு ஓடி வருது. ஓடி இந்த கமகமன் உதிக்கிறது. உதுத்தா மண்ணெல்லாம் கீழே விழுது. சோ இப்படி என்ன பண்ணுது அப்படின்னா, போய் குளிக்கிறது, புரள்றது, அப்புறம் உருள்றது, அப்புறம் வந்து இங்க உதுக்குறது. இப்படியே மண்ணெல்லாம் அடிச்சிட்டு இருக்கு. ஒவ்வொரு பெரிய பெரிய அங்க இருக்கிற வானரங்கள்லாம் மலையை தூக்கிட்டு போயிட்டு இருக்கு. நடுவுல மாட்டினா சட்னி தான். ஆனா அதை பத்தி அது யோசிக்கவே இல்லை. நம்மளால முடிஞ்ச சேவை பண்ணலாமே சொல்லி சேவை பண்ணிட்டு இருக்கு. யாரு பாக்குறாங்கிறோ இல்லையா, ராமர் பாப்பாரு இல்லையா, கண்டிப்பா ராமர் பார்த்துட்டாரு. பார்த்துட்டு லக்ஷ்மணன் கிட்ட சொல்றான், லக்ஷ்மணா அந்த அணிலா பத்திரமா புடிச்சிட்டுவான்னு சொல்லி சொல்றான். அந்த அணிலை புடிச்சு கொண்டு கொடுத்துட்டாரு. அந்த அணில ராமர் என்ன பண்றாரு, தன்னுடைய மடி மேல வச்சுக்கிட்டாரு. எந்த மடியில சீதை மட்டும் தான் உட்கார முடியுமோ அந்த மடி இன்னைக்கு அணிலுக்கு சொந்தமாயிடுச்சு. அந்த அணில உட்கார வச்சு அந்த அணில மெதுவா தடவி கொடுக்குறாரு. அணிலே உனக்கு எவ்வளவு மன உறுதி, சேவை பண்ணும் அப்படிங்கறது உனக்கு எவ்வளவு மன உறுதி இருக்கு, கொஞ்சம் கூட உனக்கு பயமே இல்லையே, எவ்வளவு தைரியம் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு தடவி கொடுத்தாராம். இப்படி பகவான் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஒரு சின்ன விஷயத்தினால ரொம்ப சுலபமா பகவான் அடைஞ்சிடலாம். இது சர்வயோக வினிஸ்ருதக. அதே போல பகவான் எல்லா விதத்திலும் இருந்தும் ரொம்ப தூரமா இருப்பார். அதுவும் சர்வயோக வினிஸ்ருதக. ஒரே நாமத்துல 2 அர்த்தம், 2 முரண்பாடான அர்த்தம். ரொம்ப எளிமையா அடையப்படக்கூடியவன் ஒரு அர்த்தம். எதற்குமே அஞ்ச மாட்டார், எதற்குமே அடிபடைய மாட்டார் அப்படின்ற ஒரு அர்த்தம். 2 முரண்பாடான அர்த்தம் ஒரே நாமத்துல. பகவான் கிட்ட மட்டும்தான் இந்த குணம் இருக்கும். இதுதான் அகட்டின கடனா சாமர்த்தியம் சொல்லி சொல்றது உண்டு. பகவான் என்ன பண்ணுவார் அப்படின்னா, என்னைக்குமே முரண்பாடான குணங்களை உடையவரா இருக்கார் அப்படின்னு சொல்றேன். இப்படியாக பகவான் என்ன பண்றார் அப்படின்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு ரொம்ப திருப்தி அடைஞ்சிருவாராம். அதே போலதான் கஜேந்திரன் என்ன பண்றான் அப்படின்னா, அவனும் 1000 வருஷம் சண்டை போட்டு பாக்குறான். குளத்துல இருந்து சண்டை போட்டு பாக்குறான். முதல்ல விடுற மாதிரி தெரியல, இவனும் விடுற மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் என்ன பண்றான், கஜேந்திரனுக்கு புரிஞ்சிருச்சு, இப்ப நான் இறக்க போறேன், நான் இனிமேல உயிரோடு இருக்க போறது கிடையாது, நான் இறக்க போறேன்னு புரிஞ்சிடுது. புரிஞ்சு அடுத்த க்ஷணம் என்ன பண்றான், சரி போகிறதும் போக போறோம், பூவை கொண்டு போலாம், ஒரு பூவை பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டு போலாம். கடைசி நேரத்துல போற நேரத்துலயாவது கிருஷ்ணர் ஞாபகம் வச்சுட்டு போலாம்னு சொல்லிட்டு என்ன பண்றான், ஒரு பூவை எடுத்து பகவானுக்கு சமர்ப்பணம் பண்றான். சமர்ப்பணம் பண்ணோடனே பகவான் அந்த பூவை வாங்கறதுக்கு வந்துட்டாராம். சோ பகவான் ஏன் இங்க தோன்றினார் அப்படின்னா, கஜேந்திரனை காப்பாற்றுவதற்கு நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க. இல்ல நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க, கஜேந்திரன் வந்து பகவானை கூப்பிட்டது தன்னை காப்பாத்துறதுக்கு நினைச்சிட்டு இருப்பாங்க. கஜேந்திரனும் தன்னை காப்பாத்துன்னு சொல்லி கூப்பிடவே இல்லை. பகவானும் கஜேந்திரனுடைய உடம்ப பாதுகாக்கிறதுக்காக வரவே இல்லை. அங்க பக்தி சேவைக்கு தான் நடந்துட்டு இருக்கு. கஜேந்திரன் வந்து பகவானுக்கு பூ சமர்ப்பணம் பண்ணணும்னு பூவை சமர்ப்பணம் பண்றான். பகவான் அந்த பூ வாங்குறதுக்கு தான் வந்தார். வந்த இடத்துல முதல்ல இருந்துச்சு, முதலையை கொஞ்சம் அறுத்து விட்டு கஜேந்திரனை காப்பாத்தி விட்டார். ஆனா வந்தது என்னமோ பூ வாங்குறதுக்கு தான், அவனுடைய பக்தியை வாங்குறதுக்கு தான் வந்தாரே தவிர உடம்பை பாதுகாக்கிறதுக்காக கிடையாது. ஏன்னா பகவானுக்கு இந்த உடம்புல என்ன இருக்கு, இந்த உடம்பு பஞ்சபௌதிகமானது. இந்த உடம்பு
நிலையற்றது. இந்த உடம்பை விட்டாதான் நம்ம பகவான் அடைய முடியும் இருக்கும்போது உடம்பை ஏன் போய் பகவான் பாதுகாக்கணும்? அது ஒரு தேவையே இல்லை. இப்படியாக அந்த ஒரு யானை அந்த கடைசி நிமிஷத்துல ஒரு முடிவு பண்ணது, பகவானுக்கு ஒரு பூ சமர்ப்பணம் பண்ணலான்ட்டு. அந்த பூ வாங்குறதுக்கு வந்துட்டாரா, கிடுகிடுன்னு வந்துட்டாரா. அந்த கஜேந்திரன் நினைக்கவே இல்லை, இதுக்கெல்லாம் போய் பகவானை கூப்பிடணுமா, நம்ம உடம்ப பாதுகாக்கிறதுக்கு பகவானை கூப்பிடணுமா அப்படின்னு அவன் கூப்பிடவே இல்லையா. பகவான் நினைச்சார், சரி அவன் கூப்பிட்டா போலாமே வச்சு வச்சு வெயிட் பண்ணிட்டு இருந்தார். கூப்பிடாம ஏன் போகணும்னு சொல்லிட்டு அவன் பூ கொடுத்த உடனே ஓடி வந்துட்டார், கிடுகிடுன்னு ஓடி வந்துட்டார். இப்படியாக பகவான் ரொம்ப எளிமை அடையப்படக்கூடியவர் அப்படின்றத அர்த்தம் கொடுக்கிறாரு. சர்வயோக வினிஷ்ரிதா, எவ்வளவு அழகான நாமம் இல்லையா. பகவானுடைய குணங்கள் அவங்களுக்கு எவ்வளவு தெரிய ஆரம்பிக்குது. அடுத்த நாமம் சொல்றாரு, இன்னும் அழகான நாமம், வசுகு பேர் கொடுக்கிறார். வசுகுனா என்னது? யாரு ஒருவன் பக்தனுடைய இதயத்துல நுழைஞ்சு அந்த இதயத்திலேயே வசிப்பவனா இருக்கான அவனுக்கு பேர் வசுகு அப்படி பேர் கொடுக்கிறார். பகவானுக்கு எங்கடா வீடு இருக்கு சார்? உங்க உங்க அட்ரஸ் என்ன சார்? எங்க அட்ரஸ் மயிலாப்பூர்ல இருக்கு. உங்க அட்ரஸ் என்ன சார்? எங்க அட்ரஸ் ஆவடியில இருக்கு. நீங்க எங்க சார் இருப்பீங்க? நான் மதுரையில இருப்பேன். நீங்க எங்க சார் இருப்பீங்க? நான் வந்து சேலத்துல இருப்பேன். உங்க அட்ரஸ் சார்? நான் ஈரோட்ல இருப்பேன் சார். நாங்க கோயம்புத்தூர்ல வசிக்கிறோம் சார். நாங்கெல்லாம் அமெரிக்கால இருக்கோம். அப்படியா? பெரிய ஆளுங்க சார் நீங்கெல்லாம். பகவான் எங்க தெரியுமா இருப்பாரு? பக்தனுடைய இதயத்துல இருப்பாராம். ஒரே அட்ரஸ் தான் அவருக்கு. அட்ரஸ் மாறவே மாறாது. நீங்க எங்கேயாவது பகவானுக்கு ஏதாவது மெசேஜ் அனுப்பணும் அப்படின்னா ஒரு பக்தனை கிட்ட போய் சொன்னா போதும், பகவானுக்கு போய் சேர்ந்துடும். அட்ரஸ் தப்பவே தப்பாது, அட்ரஸ் மாறவே மாறாது. ரொம்ப ஈஸியான அட்ரஸும் கூட. பக்தர்களை கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட சொல்லிட்டா போதும், பகவான் கிட்ட ஈஸியா போய் சேர்ந்து. நம்மள மாதிரி கிடையாது, அட்ரஸ் மாத்திட்டே இருக்க மாட்டார். எங்கெல்லாம் பக்தர்கள் இருக்காங்களோ அவங்க இதயத்துல உட்காந்துட்டே இருப்பார். பகவான் பார்த்துட்டே இருப்பார், எப்படா நம்மளுக்கு இடம் கிடைக்கும்னு சொல்லிட்டு. பகவானுக்கு அப்ப யோசிச்சு பாருங்க எத்தனை வீடு இருக்குன்னு சொல்லிட்டு. நமக்கெல்லாம் ஒரு சிலருக்கு ஒரு வீடு இருக்கலாம், 2 வீடு இருக்கலாம், 3 வீடு இருக்கலாம். நாமெல்லாம் ஒரு வீட்டுல தங்கலாம், 2 வீட்டுல தங்கலாம், 3 வீட்டுல தங்கலாம் அப்பப்ப. ஆனா பகவான் என்ன பண்றாரு, ஒரே சமயத்துல லட்சக்கணக்கான வீட்டுல தங்கிட்டு இருக்கார். ஒரே சமயத்துல தங்கிட்டு இருக்கார், பக்தருடைய இதயத்தில் தங்கிட்டு இருக்கார். அப்படிப்பட்டவன என்ன சொல்றாருங்க, வசுகு அப்படின்னு பேர் கொடுக்குறாரு. வசுகு அப்படின்னா வசுக்கள், அஷ்ட வசுக்கள்ல ஒருவன் வசுகு. பாவகா அப்படின்ற வசு அப்படின்னு சொல்லி சொல்றான். இந்த வசுகு அப்படின்ற நாமம் 2 இடத்துல, இன்னும் 2 இடத்துல வருது. 271 நாமத்துல ஒரு தடவை வருது, மறுபடியும் 701 வருது. இப்படி இந்த வசுகு அப்படின்ற நாமம் 3 முறை வருது. இது வசுகு அப்படின்னு பேர் கொடுக்குற. அதே போல யார் ஒருவன் பார்க்கடல்ல பள்ளி கொண்டிருக்கான் அவனுக்கு பேர் வசுகு அப்படின்னு பேர் கொடுக்குறார். இதெல்லாம் வெளிப்படையான பெயர்கள், வெளிப்படையான அர்த்தங்கள். பட் உள்ள அர்த்தம் என்ன தெரியுமா? பகவான் அப்படின்றவன் பக்தர்களுடைய இதயத்திலே வசிக்கலாம் அவனுக்கு பேர் வசுகு அப்படின்னு பேர் கொடுக்குறாரு. கிருஷ்ணர் பகவத்கீதை சொல்றாரு, யோமாம் பஷ்யதி சர்வத்திர சர்வத்திர ச மையம் பஷ்யதி தஸ்யாகம் ந பிரணஷ்யாமி சச்சமே ந பிரணஷ்யதி அப்படின்னு சொல்லி சொல்றார். எவன் ஒருவன் என்னை எல்லா இடத்திலும் காண்கின்றானோ, எல்லாவற்றையும் என்னுள் காண்கின்றானோ, அவனுக்கு நான் இழக்கப்படுவதும் கிடையாது, என்னை அவன் இழப்பதும் கிடையாதுன்னு சொல்லி சொல்றான். பகவான் எல்லா இடத்துலையும் வசிக்கிறார், அதனால அவனுக்கு பேர் வசுகு. நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க இல்லையா, நீங்க கடவுளை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேள்வி கேட்பாங்கல்ல. நம்ம கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க, நீங்க கடவுளை பார்த்துருக்கீங்களா, நீங்க கடவுளை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. என்ன பதில் சொல்றதா உங்களுக்கு? என்ன பதில் சொல்ல போறீங்க? என்னமோ தெரியல, கடவுள் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க, இருக்கா இல்லையான்னு தெரியல, நானும் சாமி கும்பிட்டே இருக்கேன், எப்ப கண்ணுக்கு தெரியவாரோ இல்லையோ தெரியல அப்படின்னு சொன்னா நம்மளை விட முட்டாள் யாரும் கிடையாது. நாம என்ன தெரியுமா சொல்லணும்? சார் கடவுளை பார்த்தீங்களான்னு கேள்வி கேட்குறீங்களே, நான் கடவுளை தவிர எதையுமே பார்க்கறது கிடையாது சார் இந்த உலகத்துல. நான் பார்க்கறது எல்லாமே கடவுளுடைய சக்தி தான் சார் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இந்த உலகத்துல கடவுளுடைய சக்தியை தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. நான் பார்க்கறது எல்லாமே நான் எப்பயும் கடவுளை தான் சார் பார்த்துட்டு இருக்கேன். அப்படியா? எப்படி? நான் குடிக்கக்கூடிய தண்ணியில சுவை இருக்கு, அந்த சுவையே கடவுள் தான். நான் சூரியனுடைய வெளிச்சம் பார்க்கறேன், அந்த வெளிச்சமே கடவுள் தான். நான் ஒரு சந்திரனுடைய குளிர்ச்சியை பார்க்கறேன், அந்த குளிர்ச்சியே கடவுள் தான். நான் சுவாசிக்கிறேனே, இந்த சுவாசமே கடவுள் தான் சார். அப்புறம் நீங்களா உருவாக்குனீங்க இந்த ஆக்சிஜனை. நான் சாப்பிட்றேனே, சாப்பிட்டு ஜீரணமாக, ஜீரணமே கடவுள் தான். இப்படி நான் இந்த உலகத்துல பார்க்கக்கூடிய ஒவ்வொன்றும் என்னை யார் தான் ஞாபகப்படுத்துது? கடவுள் தான் ஞாபகப்படுத்துது. அப்படி இருக்கும் நான் கடவுளை தவிர எதையுமே பார்க்க முடியாது இந்த உலகத்துல. உண்மையில் நான் பார்க்கறதே கடவுளால தான். என் கண்ணு இருக்கு, கண்ணு இருக்குன்னா கண்ணு இருந்தா மட்டும் பார்வை வந்துருமா? நிறைய பேர் கண்ணு இருக்கு, கண்ணு தெரியாம போயிடுது.
நான் கண் இருக்குது இல்ல, நான் பார்க்கணும் இல்ல, ஒரு பொருளை பார்க்கறேன்ல, அதுவே கடவுளுடைய சக்தி இல்ல, என்னால பார்க்கவே முடியாது. வாய் திறந்து கேட்கிறனே, நீங்க வாய் திறந்து சொல்றீங்களே, இப்ப கடவுளை உன்னால பார்க்க முடியுமா, கடவுளை பார்த்திருக்கியா அப்படின்னு வாய் கிளிய பேசுறேல்ல, இந்த பேச்சே பகவான் எல்லாம் வர முடியாது. நான் அப்ப உங்க வாயிலே உங்களுடைய வாய்ஸ்ல நான் கடவுளை பார்க்கிறேன் சார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுதான் பதில். உபனிஷத்து தான் சொல்லுது. இந்த உலகத்தை பார்த்து கடவுளை தெரிஞ்சுக்காதீங்க. கடவுள் இருக்கிறதுனால தான் இந்த உலகமே உங்களுக்கு தெரியுது. இல்ல கடவுள் இல்ல உங்களுக்கு இந்த உலகமே தெரியாது. எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. அப்படி நம்ம வசுகு அப்படின்னு நாமத்துக்கு அர்த்தம் கொடுக்கிறாரு. பகவான் எல்லா இடத்துலயும் வசிச்சிட்டு இருக்காராம். அவருக்கு பேர் வசுகு அப்படின்னு பேர் கொடுக்கிறாரு. பகவான் எங்க இல்ல, எல்லா இடத்துலயும் தான் இருக்காரு. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும். இது வசுகு அப்படின்னு நாம கொடுக்கிறார். அதே போல வசுகு அப்படின்னு நாமத்துக்கு இன்னொரு அர்த்தம் என்ன கொடுக்குறாரு அப்படின்னா, பகவான் தன்னுடைய பக்தர்களை ஒரு சொத்து போல பாத்துக்கிறாராம். அதனால அவருக்கு பேரு வசுகு அப்படின்ற பேரையும் கொடுக்கிறார். ஓகே. இதுக்கு ஒரு நல்ல அழகான கதை சொல்றாங்க. பிருந்தாவனத்துல ஒரு நாவல் பழம் விற்கக்கூடிய பாட்டி. அந்த பாட்டி தினமும் பழம் வித்துட்டே வருவாங்க. பழம் வாங்கலையோ பழம், பழம் வாங்கலையோ பழம் வித்துட்டு வருவாங்க. எல்லாரும் காசு கொடுத்து எல்லாரும் ஏதோ ஒரு பொருளை கொடுத்து வாங்கிப்பாங்க. அந்த ஊர்ல ஒரு பையன் இருக்கான். காசே கொடுக்க மாட்டான். ஆனா பழத்தை மட்டும் தினம் தினம் வாங்கிட்டு போயிடுவான். அப்படி என்ன ஆகுது, அந்த அம்மா அன்னைக்கு பழம் வித்துட்டு வராங்க. வித்துட்டு வந்தா அந்த பழம் விற்கக்கூடிய சப்தம் கேட்ட உடனே அந்த பையன் என்ன பண்றான், உள்ள வந்து ஜல் ஜல் ஜல்னு ஓடி வரான். காலில் அழகான தண்டை கொலுசு போட்டிருக்காங்க. இடுப்புல கிங்கினி கட்டியிருக்காங்க. சின்ன இடுப்புல கிங்கினி கட்டியிருக்காங்க. அது மணி டைன் டைன் ஆடுது. கழுத்துல கௌஸ்துப மணி போட்டிருக்காரு. அதே போல தலையில ஒரு கொண்டை, அந்த கொண்டைக்கு மேல ஒரு மயிலிறகு, நெத்தில் அழகான திலகம், குலைகின்ற கன்னம், கோவை பழம் போன்ற இதழ்கள், சுருண்ட கேசங்கள், அடர்ந்த கூந்தல், அலைகின்ற கண்விழிகள். இப்படிப்பட்ட ரூபத்தோட கிருஷ்ணர் கையில புல்லாங்கல் வச்சு குடுகுடுன்னு ஓடி வரார். பாட்டி பாட்டி பழம் வேணும் பாட்டி, பழம் வேணும் பாட்டி. அப்படியே கண்ணு, உட்காரு கண்ணு, வாங்கிக்கோ கொடுக்குறார். அந்த பழத்தை ஒண்ணு வாங்கி சாப்பிட்றான். என்ன பாட்டி நல்லாவே இல்லை. சரி இந்த பழம் சாப்பிடு. சாப்பிட்டு பழம் நல்லா இருந்தா காசு கொடுப்பேன். சரி கண்ணு, நீ பழம் நல்லா இருந்தாவே காசு கொடு. இன்னொரு பழம் வாங்கி இந்த பழம் நல்லா இல்லை. இன்னொரு பழம் வாங்கி சாப்பிடு. இந்த பழம் எதுவுமே இனிப்பா இல்லை பாட்டி. சரி இந்த பழம் சாப்பிடு. 10 பழம் சாப்பிட்றது. சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாம் சாம்பிள்லயே சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சரி எனவே நல்லா இருக்கு, நான் சாப்பிட்டுக்கிறேன், பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், எல்லா பழத்தையும் வாங்கி குடுக்குன்னு ஓடி போயிடுறது வீட்டுக்குள்ள. அன்னைக்கு ஏதாவது கொடுக்கணும்னு நினைச்சான் கிருஷ்ணர். என்ன கொடுக்கணும் அப்படின்னா, வீட்டுல இருந்து கொஞ்சம் அரிசி தூக்கிட்டு வரான். கையில குடுகுன்னு தூக்கிட்டு வராரு. 2 கை, சின்ன கை இல்லையா, பிஞ்சு கை இல்லையா, அந்த கையில தூக்கிட்டு வரும்போதே அந்த விரல் இடுக்குல கீழே விழுந்துருது. கொண்டு வந்து கொஞ்சமா அரிசி கொடுத்தான். கண்ணே அரிசி கொடுத்தியா எனக்கு, ரொம்ப நடிடா செல்லம் சொல்லிட்டு அந்த அரிசியை அந்த கூடையில போட்டு அந்த போயிடுச்சு. வீட்டுக்கு போய் பார்த்தா அந்த கூடையெல்லாம் வைரம் வைடூரியா மாறி போயிடுச்சான். அந்த அரிசி எங்கெல்லாம் கொடுத்தாரோ எல்லாம் வைரம் வைடூரியா மாறி போயிடுச்சான். நீங்க பார்த்திருப்பீங்கல்ல அந்த போட்டோவை. கிருஷ்ணர் ஒரு பழக்காரி அம்மாவோட உட்காந்துட்டு இருப்பாரு. அந்த கூடையில பார்த்தா நிறைய தங்கம் வைரம் வைடூரியா இருக்குல்ல, அது இந்த கதை தான். வைரம் வைடூரியா மாறி போயிடுச்சான். அந்த அம்மா அதுக்கப்புறம் 1 மாசம் வரவே இல்லை, வியாபாரத்துக்கு வரவே இல்லை. அப்பதான் கிருஷ்ணன் நினைச்சாராம், பரவாயில்ல அந்த பாட்டிக்கு நல்ல பணம் கிடைச்சது, பெரிய வீடு பங்களா வாசல்லாம் கட்டிட்டு நல்ல நகை நட்டெல்லாம் போட்டுக்கிட்டு வேலைக்காரங்களை வச்சு நல்லா சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு சந்தோஷமா இருக்கும் அந்த பாட்டி அப்படின்னு நினைச்சிட்டு கிருஷ்ணன் நினைச்சாராம். மறுபடியும் 1 மாசம் கழிச்சு அதே பாட்டி பழம் வாங்கலையோ ஓடுது. மறுபடியும் அதே பழைய சேலை கட்டிட்டு வருது. கிருஷ்ணன் நினைச்சா, ஐயோ சொந்தக்காரங்களாம் ஏமாத்தி இந்த அம்மா கிட்ட இருந்து காசு நகையெல்லாம் வாங்கிட்டாங்க போல இருக்கே, பாட்டி கஷ்டப்படுறாளே மறுபடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வர. ஓடி வந்தோடனே, என்ன பாட்டி இதனால காணும் ஆளை காணும். அதுவா கண்ணு, உனக்கு நகை செய்ய போயிட்டேன்டா. எனக்கு நகை செய்ய போயிட்டியா? ஆமா, நீ நிறைய எனக்கு தங்கம் வைரம்லாம் கொடுத்துருந்தியே கண்ணு, அதை நான் வச்சு என்ன பண்ண போறேன்? நானா தனி ஆளு, தனி கட்டையா இருக்கேன். இனிமேல் நான் யாருக்கு சேர்த்து வச்சு கொடுத்து என்ன பண்ண போறேன்? அதனால என்ன பண்ணேன்னா, அந்த நகை எல்லாத்தையும் உருக்கி உனக்கு அழகா பண்ணிட்டேன்னு சொல்லி சொல்றான். ஏன்னா அந்த அம்மா கிருஷ்ணர் அணுவா ரசிச்சிருக்காங்க தினமும்.
அதனால கிருஷ்ணனுடைய எல்லா அளவும் அந்த அம்மாவுக்கு நல்லா தெரியுமா. கிருஷ்ணருக்கு எந்த அளவுக்கு மோதிரம் போடணும், எந்த அளவுக்கு வளையல் போடணும், எந்த அளவுக்கு கைக்கு அட்டிகை போடணும், எந்த அளவுக்கு கழுத்துக்கு ஹாரம் வைக்கணும், அதுக்கப்புறம் சந்திர பிரபை, சூரிய பிரபை, தண்டை, சலங்க எல்லாம் அந்த அம்மாவுக்கு நல்லா அளவு தெரியுமா. அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி நல்லா எல்லாம் எல்லாம் என்ன பண்றாங்க, நிறைய நகை எல்லாம் செஞ்சு 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 கொண்டு வந்து கிருஷ்ணர் நகையா பூட்டிட்டாங்களாம், உடம்பெல்லாம் நகை பூட்டிட்டாங்களாம். கிருஷ்ணன் அந்த நகையெல்லாம் போட்டுக்கிட்டு கையில மோதிரம், அந்த மோதிரத்துக்கு ஒற்ற அந்த மோதிரத்தை எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணக்கூடிய செயின், காதுகள்ல பெரிய பெரிய குண்டலம், அதுக்கு மாட்டல், இதுக்கு மேல நெத்தியில வந்து நெத்தி சுட்டி, சந்திர பிரபை, சூரிய பிரபை எல்லாம் வச்சு விட்டு அந்த கிருஷ்ணரை ஓட விட்டா கிருஷ்ணர் ஜல் 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 ஓடி போறானா யசோதா கிட்ட. யசோதா பாக்குறாங்க, டேய் என்னடா இது, இத்தனை நாளா வெண்ணை தான் திருடிட்டு இருந்தேன், இப்ப நகையை திருட ஆரம்பிச்சிட்டு, என்னடா இது யாரா கொடுத்தாங்க கேட்டேன். கிருஷ்ணன் சொன்னானா, எங்க பாட்டி கொடுத்தாங்க. என்னது பாட்டியா, எனக்கும் அப்பா அம்மா இல்ல, உங்க அப்பா அம்மா உங்க அப்பாவுக்கு அப்பா அம்மா இல்ல, உனக்கு எங்கடா திடீர்னு பாட்டி எங்க இருந்து நான் வந்தாங்க அப்படின்னு கேட்டேன். நீ வெளில வந்து பாரு. வெளில வந்து பார்த்தா இந்த பழக்காரி அம்மா. என்ன பாட்டி, நகையெல்லாம் என் பையனுக்கே கொடுத்துட்டேன், நீ என்னம்மா பண்ண போற. என்னம்மா நான் பண்ண போறேன், என் பேரனுக்கு நகையை தான் கொடுக்க வந்தேன், என் பேரனுக்கு கொடுத்தா போதும், எனக்கு இனிமேல் நகை வச்சு நான் என்ன பண்ண போறேன், நான் இனிமேல் வாழ்க்கை முடிய போகுது, எனக்கு எல்லாமே என்னுடைய பேரனுக்கு இருந்தா போதும்னு கொடுத்துட்டேன். அப்ப நீ தனியா தான் இருக்கா வீட்டுல. ஆமா தனியா தான் பாட்டி இருக்கு, தனியா தாமா இருக்கு. அப்ப நீ ஒண்ணு பண்ணு, நீ எங்க வீட்லயே தங்கிக்கோவேன். யசோதா சொல்லிட்டா, எங்க வீட்டுல தங்கிக்கோ. இந்த பையன் ஒரே அடம் பண்ணிட்டு இருக்கானா, என்னால சமாளிக்க முடியல, யாராவது ஒரு ஆள் வேணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், நீ இருந்துக்கோ வீட்டுல. அவனை குளிப்பாட்டுறது, அவனுக்கு தினமும் தூபம் போடுறது, அவனுடைய கூந்தலுக்கு தூபம் போடுறது, அவனுக்கு திலகம் போடுறது, அவனுக்கு உடை போட்டு விடுறது, அவனுக்கு சாப்பாடு ஊட்டி விடுறது, அவனை தூங்க வைக்கிறது, இதெல்லாம் பண்ணேன் அப்படின்ட்டான். அந்த பாட்டிக்கு இதை விட பெரிய சொத்து என்ன வேணும். ம். கிருஷ்ணரையே பார்த்துக்கிட்டு, கிருஷ்ணனுடைய பேசிக்கிட்டு, கிருஷ்ணனுடைய விளையாண்டுக்கிட்டு, கிருஷ்ணனுடைய சாப்பிட்டுக்கிட்டு, கிருஷ்ணனை தூங்க வச்சுக்கிட்டு, கிருஷ்ணனுடைய இருந்துட்டா. அப்புறம் கிருஷ்ணன் கிட்ட போகாம என்ன பண்ணுவா. ம். அவ சொத்து கொடுத்தா, ஆனா பெரிய சொத்து கிடைச்சிருச்சு அவருக்கு. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், நமக்கெல்லாம் இந்த உலகத்துல எனக்கு பேங்க்ல பேலன்ஸ் இருக்கு சார், எங்க பசங்க யாரையும் நம்பி கிடையாது, நான் பேங்க்ல போட்டு வச்சுக்கிட்டேன், எனக்கு எனக்கு அதுல இருந்து வட்டி வந்துட்டு இருக்கு, நான் பாத்துக்கிறேன், நான் யாரையும் நம்புறதா கிடையாது. அப்புறம் நீ போனதுக்கு அப்புறம் அதை யார் தூக்கிட்டு போவாங்க தெரியாது. ம். அதுவே அதுல கொஞ்சமாவது கிருஷ்ணர் கொடுத்தா போதும். இந்த பாட்டி கிட்ட ஒண்ணுமே இல்லை, இருந்தாலும் எல்லாத்தையும் கிருஷ்ணர் கொடுத்துட்டாங்க. நமக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கை கிடையாது, நம்ம எல்லாத்தையும் கிருஷ்ணர் கொடுக்க மாட்டோம். அதுல ஒரு 10% கொடுத்தாவே போதுமே எல்லாருமே. நமக்கு நம்ம நம்ம வாழ்க்கை ஃபுல்லா நம்ம நிறைய சம்பாதிக்கிறோம், சம்பாரிச்செல்லாம் சேர்த்து 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 வச்சுட்டு இருக்கோம், நிறையவே சேர்த்து வைக்கிறோம். ஒருத்தரும் சும்மாலாம் கிடையாது, வெளியில பாக்குறதுக்கு ஒண்ணுமே இல்லாத பஞ்சப்பாட்டு பாடி, என்ன சார் ஒண்ணுமே இல்லை சார், என்ன சார் ஒண்ணுமே என்கிட்ட ஒண்ணுமே என்கிட்ட ஒரு சேவிங்ஸே கிடையாது, எல்லாருக்கும் 3-4 பேங்க் அக்கௌண்ட் இருக்கும். எல்லாருக்கும் லாக்கர்ல நிறைய நிறைய சேர்த்து சேர்த்து வச்சிருப்பாங்க. இந்தியாவில் இருக்க பெண்கள் கிட்ட இருக்கக்கூடிய நகையெல்லாம் வெளில எடுத்தோம் அப்படின்னா உலகமே தாங்காது, அவ்வளவு நகை வச்சிருக்காங்க எல்லாரும் வீட்லயும். எல்லா வீட்டுல வச்சிருப்போம், வெளில எதுவுமே தெரியாது, பஞ்சப்பாட்டு பாடிட்டே இருப்போம். அடுத்த பிறகு நம்மளுக்கு ஒண்ணுமே கொடுக்க முடியாது, எல்லாம் எடுத்துட்டு வர அவர். அதுக்கு என்ன பண்ணலாம், இப்ப இன்வெஸ்ட் பண்ணிடலாம். நீங்க பகவான் கிட்ட ஏதாவது கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட். அடுத்த பிறவில உங்களுக்கு அது மறுபடியும் 10 மடங்கா 100 மடங்கா திரும்பி கொண்டு வந்து கொடுப்பாரு. நீங்க உங்க பசங்களை எழுதி வச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்தது 2 வருஷத்துல உங்க போட்டோ கூட வீட்டுல மாட்டி வைக்க மாட்டாங்க. என் பையன் என் பையன் என் பையன் நீங்க சேர்த்து 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 எடுத்து கொடுக்குறீங்கல்ல, வாங்கிட்டு என்ன பண்ணுவான், நீங்க செத்து போன பின்னாடி 2 வருஷத்துக்கு அப்புறம் இந்த போட்டோ இருக்கீங்க, அவங்க அவங்க மறைவு நாள் நினைவு நாள் வரும்போது மட்டும் மாட்டினா போதும், இப்ப எதுக்கு இது வேற அசிங்கமா, உள்ள எடுத்து போடுவேன், உள்ள எடுத்து போட்டுருவான். கொஞ்ச நாள்ல நம்ம பேர குழந்தைங்களுக்கு நம்ம பேரே தெரியாது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல பிண்டம் வைக்கிறத மறந்து போயிடுவாங்க. பிண்டம் வைக்கிறதாவது ஒண்ணாது, அதெல்லாம் எப்பயோ வேற உடம்புக்கு போயிருப்பாங்க, அதெல்லாம் விடு பாத்துக்கலாம், விட்டு போயிடுவாங்க. இதுவே நீ கிருஷ்ணரை கொடுத்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிருஷ்ணர் மறக்க மாட்டாரு. அடுத்த பிறவில நீங்க இந்த பிறவில கொடுத்த பணத்தை அடுத்த பிறவில உங்களுக்கு என்ன பண்ணுவாரு, 100 மடங்கு 1000 மடங்கா திருப்பி கொடுப்பாரு. புத்திசாலித்தனம் அதுதானே, கிருஷ்ணர் கொடுக்கறதான புத்திசாலித்தனம். நீங்க ஏதோ அற்பமான சொத்தை கொடுத்துட்டு பெரிய சொத்தை வாங்கிடலாம், கிருஷ்ணன்ற பெரிய சொத்தை வாங்கிடலாம். கோபால ரத்னம், புவனைக்க ரத்னம், கோபாங்க யவ்வன பாரிய ரத்னம், ஸ்ரீ கிருஷ்ண ஈக்ஷண ரத்னம், சுரசேவிய ரத்னம், பஜாமஹே யாதவ வம்ச ரத்னம் அப்படின்னு சொல்லி சொல்றார் ஆச்சாரியர். இந்த உலகத்துல அந்த ரத்னத்தை தவிர வேற யாரும் கிடையாதுன்னு சொல்லி சொல்றார். இப்படியாக நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பகவான் நம்ம சொத்தா மாத்திக்கணும். நம்ம இந்த உலகத்துல என்ன நினைச்சிட்டு இருக்கோம், நான் சொத்து வாங்க போறேன் சொத்து வாங்க போறேன் நினைச்சிட்டு இருக்கோம். இதெல்லாம் என்னடா சொத்து, இந்த சொத்து எல்லாம் போய் நம்மளை விட்டு போயிடும். இந்த மண் இருக்குல்ல, இந்த மண் நம்ம வீட்டுல உட்காந்துட்டு இருக்கோம்ல, பத்திரம் எழுதி வச்சு உட்காந்து இருக்குமே, என் வீடு எழுதி வச்சு உட்காந்து இருக்குமே,
இந்த மாதிரி எத்தனை பேர் பத்திரம் எழுதியிருப்பாங்க உனக்கு முன்னாடி. இந்த வீட்டுக்கு சொந்தக்காரங்க எத்தனை எத்தனை பேர் சொந்தக்காரங்க இருந்திருப்பாங்க. இது ஏன் வீடு, ஏன் வீடு, ஏன் வீடு, அவங்களாம் எங்க இருக்காங்க இப்ப, எங்க இருக்காங்க கூட தெரியாது. எல்லாம் போயிட்டாங்க. நம்மளும் ஒரு நாள் கிளம்ப போறோம். இந்த இடத்துல நம்ம நிரந்தரமா உட்காந்துட்டு இருக்க போறது கிடையாது. ஆனா இந்த சொத்தை நம்ம பகவானுக்காக அர்ப்பணிச்சோம் அப்படின்னா அங்க நம்ம வீடு கட்டிக்கலாம். இதான் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. நாம் சம்பாதிக்கிற தப்பு கிடையாது. சம்பாதித்த சம்பாதனையை எப்படி சரியா உபயோகப்படுத்தும் தெரியும் நம்மளுக்கு. எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம் இன்னைக்கு. திரை கடல் ஓடியும் திரவியம் தேடுன்னு சொல்றாங்க. ஊரை விட்டு ஊரு, நாட்டை விட்டு நாடு கஷ்டப்படுறாங்க மனுஷங்க. நாள் கணக்குல, வருஷ கணக்குல கஷ்டப்படுறாங்க. கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு என்ன பண்றாங்க, கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்லையும் கோர்ட்டுலையும் திருடங்கிட்டையும் சொந்தக்காரங்கிட்டையும் இழந்துடுறாங்க. கஷ்டப்பட்டு சம்பாரிச்சதை பகவான் கிட்ட கொடுத்தாலும் புண்ணியம் சேரும். பகவான் கிட்ட கொடுத்தாலும் நம்மளுக்கு அடுத்த பிறகு அது திரும்ப திரும்ப வரப்போகுது. யாராருக்கும் கொடுத்து ஏன் வேஸ்ட் பண்றீங்க? அதை பண்ணாதீங்க. கொடுங்க. கொஞ்சமாவது என்ன பண்ணுங்க, பகவானுக்காக ஒதுக்கி வைங்க. அது பகவானுக்காக கிடையாது, உண்மையில உங்களுக்காக தான், உங்க நன்மைக்காக தான். ஒரு வீட்டுல உண்டியில போட்டு போட்டு வைக்கிறோம், தினமும் 10 ரூபா போட்டு வைக்கிறோம். எதுக்கடா இதை 10 ரூபா போட்டு வைக்கிறேன், எதுக்கடா வேஸ்ட் பண்றேன்னு நிறைய பேர் கேட்பாங்க. அது 10 ரூபா வேஸ்ட் கிடையாது, போட்டு போட்டு வைக்கிறேன். அந்த உண்டியலுடைய அருமை எப்ப தெரியுமா தெரியும்? நம்ம கஷ்டம் வரப்போ தெரியும். கஷ்டம் வரும்போது அந்த உண்டியல் உடைச்சு நிறைய பணம் கிடைக்கும். நம்ம இப்ப அதே சேர்த்து வச்சது. அது போல நம்ம பகவானுக்கு ஏதாவது செஞ்சோம் அப்படின்னா அது உண்டியல்ல போடுற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி. அது உங்களை விட்டு போகவே போகாது, உங்களுக்கு வேஸ்டே ஆகாது. சேர்த்து வைங்க. நீங்க தினமும் ஹரிநாமத்தை சேர்த்து வைங்க. தினமும் பகவத் விஷயங்களை கேட்டு சேர்த்து வைங்க. தினமும் பக்தர்களுக்கு சேவை செஞ்சு அதுல சேர்த்து வைங்க. தினமும் பகவானுக்கு ஏதாவது கொஞ்சம் கொடுத்து அதுல சேர்த்து வைங்க. இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட். இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் சொல்லி கொடுக்குறோம் நாங்க. எல்ஐசி, லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி இல்லையா? லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி அவன் சொல்லி கொடுக்கறது கிடையாது, நம்ம சொல்லி கொடுக்குறது லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி. யோகக்ஷேமம் வகாமியகம் அவங்க எழுதுவாங்க. உண்மையான யோகக்ஷேமம் நம்ம தான் கொடுக்க முடியும், பகவான் தான் கொடுக்க முடியும். அப்படி என்ன சொல்றான் அப்படின்னா, பகவான் என்ன பண்றான் அப்படின்னா தன்னுடைய பக்தனை சொத்தா எடுத்துக்கிறாராம். அதே போல பக்தன் என்ன பண்றான், பகவானா சொத்தா எடுத்துக்கிறான். அதனால அவனுக்கு பேரு வசுகு அப்படின்னு பேர் கொடுக்குறான். அடுத்தது பார்த்தலாமா? டைம் 7 மணி ஆயிடுச்சு. சரி, நான் அடுத்தது பார்த்தறேன். மூணு நாமத்தை முடிச்சிடலாம். அடுத்த நாமம் இதே போல வசுமனாகா அப்படின்னு கொடுக்குறாரு. வசுமனாகா மனம் அப்படின்னா மனசு. வசுமனாகனா நான் இப்ப சொன்னேன் இல்லையா, பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா தன்னுடைய பக்தனை தான் தன்னுடைய சொத்தா நினைக்கிறாரு. பகவானுக்கு எத்தனையோ சொத்து இருக்கு. பகவானுடைய இடுப்புல பார்த்தோம் அப்படின்னா நிறைய சாவி கொத்தா இருக்கு. ஒவ்வொரு சாவி கொத்தா இருந்தா ஒவ்வொரு ஒவ்வொரு உலகமா திறக்க முடியும் அவருக்கு. நிறைய சாவி கொத்து வச்சிருக்காரு இடுப்புல. ஆனா இந்த சாவி கொத்தெல்லாம் அவருக்கு பெரிய சொத்தே கிடையாது. இதெல்லாம் எப்ப வேணாலும் கழட்டி வச்சுட்டு போயிடுவார். இதெல்லாம் போன தூக்கிட்டு போனா கொடுத்துருவார், அவங்ககிட்ட திருப்பி கொடுத்துருவார். ஆனா பகவான் என்னைக்கும் தன்னுடைய பக்தனை சொத்தா நினைக்கிறாராம். அதான் குந்தி மகாராணி சொல்றாங்க, துவம் அகிஞ்சன வித்தாய அப்படின்னு சொல்றார். துவம் அகிஞ்சன கோச்சரஹா அப்படின்னு பேர் கொடுக்குறார். 2 பேர் கொடுக்குறார். அகிஞ்சன கோச்சரஹா அப்படின்னா பகவானை யார் அடைய முடியும் தெரியுமா? யார் ஒருத்தன் இந்த உலகத்துல தனக்கு ஒண்ணுமே இல்லாம இருக்கான், அவன் தான் பகவான் அடைய முடியும்னு சொல்றார். இந்த உலகத்துல தனக்கு சொந்தமானதுன்னு யாரு நினைக்காம இருக்கானோ அவன் தான் பகவான் அடைய முடியும். அப்படின்னு என்ன அர்த்தம்? பிச்சைக்காரனா? இல்ல, பிச்சைக்காரன் கிடையாது. நீங்க பெரிய செல்வந்தனா, பெரிய கோடீஸ்வரனா, பெரிய மகாராஜாவா, சக்கரவர்த்தியா இருக்கலாம். ஆனா என்ன தெரியுமா புரிஞ்சுக்கணும், இதெல்லாம் எனக்கு சொந்தமானது கிடையாது, இதெல்லாம் பகவானுக்கு சொந்தமானதுன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க பகவான் அடையலாம். இந்த உலகத்துல எதுவும் எனக்கு சொந்தமானது கிடையாது, எல்லாம் பகவானுடைய சக்தின்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பகவான் அடையலாம். அகிஞ்சன கோச்சரகா. இல்ல எனக்கு இருக்கு சார், எனக்கு ப்ராப்பர்ட்டி அங்க இருக்கு சார், இங்க ஒரு வீடு கட்டியிருக்கேன் சார், அங்க நான் கொஞ்சம் பேங்க்ல போட்டு வச்சிருக்கேன், அங்க கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருக்கேன், இதெல்லாம் என்கிட்ட இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுதான் உங்க சொத்து. நீங்க பகவான சொத்தா அடையணும்னா பகவான் தவிர உங்களுக்கு எதுவுமே இருக்கக்கூடாது. நீங்க பகவானை மட்டும் தான் சொத்தா நினைக்கணும். மற்றதெல்லாம் பிரயோஜனம் இல்லை. அதெல்லாம் பகவானுக்காக நீங்க உபயோகப்படுத்தலாம். உங்ககிட்ட என்ன சொத்து இருக்கோ அதெல்லாம் பகவானுக்காக உபயோகப்படுத்தலாம். அதை விட்டுட்டு எனக்கு இதெல்லாம் சொத்து அதோட சேர்ந்து நான் பகவானையும் வழிபட்டு இருக்கேன்னா பகவான் ஏத்துக்க மாட்டேன். ஒண்ணு பகவான் இல்ல நீங்க உங்க வேலையை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்படி பகவான் என்ன பண்றா அப்படின்னா தன்னுடைய பக்தர்களை சொத்தா நினைக்கிறாரா. தொம் அகிஞ்சன வித்தாய அப்படின்னு சொல்லி கொடுக்குறார். அகிஞ்சன வித்தாய அப்படின்னா பகவான் பகவான் எவ்வளவோ பணம் இருந்தாலும் செல்வம் இருந்தாலும் தன்னுடைய பக்தனை தான் அங்க செல்வம் நினைக்கிறார். அதான் உனக்கு பேரு வசுமனாகா அப்படின்னு பேர் கொடுக்குறார். பகுனாம் ஜென்மனாமந்தே ஞானவான் மாம் பிரபத்தியதே வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா சுதுர்லபகா. கிருஷ்ணன் சொல்றாரு, அர்ஜுனா மகாத்மாக்கள் ரொம்ப அரிதானவர்கள். மகாத்மானா யாரு?
பகவான் எல்லா இடத்துலயும் இருக்கார், எல்லாமே பகவானோட சக்திகள் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்கல்ல, அவங்க தான் மகாத்மாக்கள். அந்த மகாத்மாக்கள் ரொம்ப அரிதானவர்கள். யாருக்கு அரிதானவர்கள்ரா அப்படின்னு கேள்வி. அவன் சொல்லிட்டான், ஒரு மகாத்மா ரொம்ப அரிதானவன் சொல்லிட்டான். யாருக்கு அரிதானவர்கள் அப்படின்னா, கிருஷ்ணர் சொல்றார் எனக்கே அரிதுன்னு சொல்றார். ஒரு பக்தனை பார்ப்பது எனக்கே ரொம்ப துர்லபமா இருக்குன்னு சொல்றார். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் மகாத்மா அப்படின்னா இந்த உலகத்துல ரொம்ப அரிதானவர்கள் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா பகவான் சொல்றாரு கிடையாது, இந்த உலகத்துல கிடையாது. எனக்கே ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி மகாத்மாக்களை பாக்குறது. அந்த மகாத்மாக்கள் எனக்கு சொத்துன்னு சொல்றார். சொத்து நம்ம எதை தெரியுமா சொல்லுவோம்? நமக்கு எது ரொம்ப அரிதான ஒரு விஷயம் கிடைக்கும் அதான் பெரிய சொத்து நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். யாருக்குமே கிடைக்காத விஷயம் நமக்கு கிடைச்சிருச்சுன்னா என்கிட்ட பெரிய சொத்து இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா? வைத்தமா நிதின்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு பெரிய சொத்து யாரா? பக்தன் தானே ஒரு பகவானுக்கு. ஏன்னா அந்த சொத்து ரொம்ப சீக்கிரம் கிடைக்கவே கிடைக்காதான். பக்தன் ரொம்ப கஷ்டமா இந்த உலகத்துல இன்னைக்கு கிடைக்கிறது. யாருமே பக்திக்காக வர்றது கிடையாது. வந்து என்ன பண்றாங்க பகவான் கிட்ட, பகவான் எனக்கு இதை வேணும் அதை வேணும் இதை வேணும் அதை வேணும் கேட்கிறேன், பகவான் கொடுத்து அமைச்சிடுவார். ஒருத்தர் வந்து பகவான் வேணும்னு கேட்கறது கிடையாது. ஸோ அப்படி இந்த உலகத்துல பகவான் நினைக்கிறாரா எனக்கு பெரிய சொத்தாக இருக்காங்க இந்த பக்தர்கள் அப்படின்னு நினைக்கிறாரா? அந்த பக்தர்கள் எனக்கு ரொம்ப அரிதானவர்கள் நினைக்கிறாரா? அதுக்கு மேல சொல்றாரு, அந்த பகவான் என்ன தெரியா பண்றாரு, அந்த சொத்தை அடைஞ்சதுக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷம் அடைகிறாரா. பகவானுக்கு ஒரு காய்ச்சல் வந்துடுச்சான். என்ன காய்ச்சல்? பகவானுக்கு ரொம்ப கஷ்டம் வந்துடுதான். என்ன கஷ்டம் அப்படின்னா, உதாரணம் கொடுக்குறாரு. ஒரு குழந்தை 3 நாளா படாத பாடுபடுது காய்ச்சல்ல. ரொம்ப கஷ்டப்படுது. சாப்பிட முடியல, வாந்தி எடுக்குது, குளிர்ல நடுங்குது. குழந்தை ரொம்ப கஷ்டப்படுது. அந்த குழந்தை கஷ்டத்தை பார்த்து அம்மா எவ்வளவு கஷ்டப்படுவா? அம்மாவுக்கு உண்மையில காய்ச்சலே கிடையாது. ஆனா அம்மா என்ன பண்ணுவான்னா, குழந்தைய பார்த்து 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 அந்த அம்மாவும் ரொம்ப கஷ்டப்படுவா, அழுக. அவளால சாப்பிடவே முடியாது, தூங்கவே முடியாது. அப்புறம் என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமா காய்ச்சல் குறைய ஆரம்பிக்குது. காய்ச்சல் குறைய ஆரம்பிக்க குழந்தை இப்ப நல்லா சிரிச்சு பேசுறா, சிரிச்சு விளையாடுறா, சாப்பிட ஆரம்பிக்கிறா. இப்ப அம்மாவுக்கு எப்படி தெரியுமா இருக்கும்? அம்மாவுக்கே ஜுரம் குறைஞ்ச மாதிரி இருக்கும். அப்பா இப்பதான் நிம்மதியா இருக்குன்னு நினைப்பேன். உண்மையில அம்மாவுக்கு எந்த கஷ்டமும் கிடையாது. குழந்தையோட கஷ்டத்தை பார்த்து அம்மா ரொம்ப கஷ்டப்படுறா. அது போல பகவான் என்ன தெரியுமா பண்றாரு? நம்மை ஆட்கொள்வதனால நமக்கு நல்லது நல்லது பண்றதுனால அவர் சந்தோஷம் அடைகிறாரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாம் ஏன் வைகுண்டத்துக்கு போகணும்? நாம் ஏன் பகவான் சென்று அடையணும் அப்படின்னா, நாம் சந்தோஷமா இருக்கிறதுக்காக கிடையாது. நான் வைகுண்டம் போனா பகவான் சந்தோஷமா இருப்பார். நாம் பகவானோட இருந்தா பகவான் சந்தோஷமா இருப்பார். அங்கேயும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம சுயநலத்தை கொண்டு போயிடக்கூடாது. நீங்க ஏன் வைகுண்டம் போறீங்க? நான் வைகுண்டம் போனா நான் ஆனந்தமா இருப்பேன். தப்பான எண்ணம். நான் வைகுண்டம் போறது நம்ம ஆனந்தமா இருக்கிறதுக்காக கிடையாது. நம்ம வைகுண்டம் போறது அவன் ஆனந்தமா இருக்கிறதுக்கு. அவன் ஆனந்தப்படானா வைகுண்டம் போகவே தேவையில்லை. அவன் ஆனந்தமா இருக்கணும் அப்படின்னா நான் இந்த உலகத்துல மறுபடியும் பிறவருக்கு தயாரா இருக்கேன். அதுதான் பக்தனுடைய எண்ணமா இருக்கும். ஜெய விஜயர்கள் உங்களுக்கு தெரியும், வைகுண்டத்துல இருந்தாங்க ஜெய விஜயர்கள். அவங்க என்ன தெரியுமா நினைச்சாங்க? பகவான் சந்தோஷப்படுறாரா அப்ப நான் பௌதிக உலகத்துக்கு போறேன். பகவான் சந்தோஷப்படுறாரு நான் அசுரனா பிறக்கிறேன். பகவான் சந்தோஷப்படுறாரு நான் சண்டை போட கூட தயாரா இருக்கேன். அப்ப பகவான் சந்தோஷம் தான் முக்கியம் இங்க. அப்படி நம்ம நினைக்கிறோம். அதே போல பகவான் நினைக்கிறாரு, இவனுக்கு எப்படியா சந்தோஷத்தை கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சேன். சந்தோஷத்தை கொடுத்து அவர் சந்தோஷப்பட்டாராம். அப்படிதான் இங்க பகவான் சொல்றாரு, நம்மை சந்தோஷப்படுத்துறதுக்கு அவர் என்னெல்லாம் செய்யணும் அவர் செய்யறார். இதுக்கு அவர் சந்தோஷம் அடைகிறார். நம்ம சந்தோஷத்தை பார்த்து அவர் சந்தோஷம் அடைகிறார் சொல்றார். இப்படியாக பகவான் என்ன பண்றார் அப்படின்னா, நமக்கு ஆனந்தத்தை கொடுத்து அவர் ஆனந்தம் அடைகிறார். சோ நாம் எதற்காக பக்தி செய்யறோம்? பகவான் ஆனந்தத்திற்காக. நாம் ஏன் வைகுண்டத்துக்கு போனோம்? பகவான் ஆனந்தத்திற்காக. சோ பகவான் ஆனந்தம் தான் ரொம்ப முக்கியம். அதற்காக நம்ம என்ன வேணா பண்ண தயாரா இருக்கோம். பகவானுக்கு அதான் தேவை. நம்ம இந்த வருஷம் நாங்க என்ன பண்ணோம்னா, பெருமாளுக்கு 100 படி வெண்பொங்கல் செஞ்சோம், 50 படி புளியோதரை செஞ்சோம், 30 படி போட்டு அக்கார வரம் செஞ்சோம். எல்லாம் செஞ்சு வைக்கலாம். ஆனா பகவான் எதை சாப்பிட போறா? அதெல்லாம் சாப்பிடுவாரா? அதெல்லாம் சாப்பிட மாட்டார். அவர் நம்ம பக்தியை மட்டும் தான் சாப்பிடுவார். மற்றபடி பொங்கல், வெண்பொங்கல், சுண்டல் இதெல்லாம் நம்ம தான் சாப்பிட போறோம். பகவானுக்கு என்ன தேவைன்னா, நம்ம பக்தியோட அர்ப்பணம் பண்ணும்போது அந்த பக்தி எடுத்துக்கிட்டு அவர் ரொம்ப சந்தோஷம் அடைகிறார். இப்படிதான் வாமன அவதாரத்தை பத்தி சொல்றாங்க. வாமன தேவன் எப்படி வந்தானா, ரொம்ப குள்ளமா வந்தான். ஏன் குள்ளமா வந்தான்? ஏன்னா இந்திரன் கூப்பிட்டான். இந்திரன் கூப்பிட்டதுனால பகவான் அவ்வளவு சந்தோஷமாலாம் ஒண்ணு வரல, குள்ளமா வந்தார். இதுவே பலி மகாராஜன் வாமனை தொட்டானோ இல்லையோ, வாமனன் கிடுகிடுன்னு திருவிக்கிரமா வளர்ந்துட்டான். ஏன்? ஒரு பக்தனுடைய சங்கத்தினால. இதான் ரொம்ப முக்கியம். சோ பகவானே என்ன தெரியுமா பண்றாரு? பக்த சங்கத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்கார்.
இதே சந்தோஷம் பக்தனுடைய சங்கம் எல்லாம் ரொம்ப சுருங்கி போயிடுறாரு. வாமனை போல சுருங்கி போயிடுவாராம். வாமனன் சுருங்கி போயிட்டான் இந்திரனால. ஏன்னா இந்திரன் கூப்பிட்டான். இதுவே பலி மகாராஜன் கூப்பிட்டாலே வாமனன் ரொம்ப பெருசாயிட்டான். திருவிக்கிரமம் மாறி போயிட்டான். அது போல நாம என்ன பண்ணோம் அப்படின்னா, பகவானுக்கு இந்த பக்தி அப்படிங்கிற விஷயத்த கொடுத்தா ரொம்ப சந்தோஷம் அடைகிறார். நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்கன்னு முக்கியம் கிடையாது. பகவானுக்கு இதயபூர்வமா கொடுக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். அதான் வசுமனாகா அப்படின்னு கொடுக்குறார். தங்கமான மனச சொல்லுவோம் இல்ல, தங்கமான மனசு உடையவர் தான் பகவான். ஆனா அவனுக்கு ஒரு வசுமனாகா பேர் கொடுக்குறார். ரொம்ப அழகான பெயர்கள் இது எல்லாமே. இந்த பெயர்கள் நம்ம மறுபடியும் சிந்தனை பண்ணிட்டு இருந்தா போதும். நமக்கு இயற்கையாகவே பகவானுக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லி தோண ஆரம்பிக்கும். பகவானை தவிர நம்ம வேற எதுவுமே நம்ம மனசுல வரவே வராது. இப்படிப்பட்ட அழகான நாமங்கள் நம்ம என்ன பண்ணலாம்? ஒவ்வொரு வாரமும் கற்றுக்கொள்ள முயற்சி பண்ணலாம். ஒவ்வொரு வாரமும் திங்கள் மற்றும் சனிக்கிழமைகள்ல நமக்கு வகுப்பு இருக்கு. அதுவும் பகவானுடைய கருணை இருந்தா நம்ம என்ன பண்ண முடியும்? தொடர்ந்து கேட்க முடியும். இல்லைன்னா அப்பப்ப டிஸ்டர்பன்ஸ் வந்துட்டு இருக்கு. பட் இருந்தாலும் என்னோட யூடியூப் சேனல்ல இது எல்லாமே இருக்கு. ஆல்ரெடி கிளாஸ்லாம் பேசியிருக்கோம். ஸோ முடிஞ்சா நீங்க அதையும் பார்க்கலாம். பகவத்கீதை, மகாபாரதம், ராமாயணம் பேசியிருக்கோம். நிறைய கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்கோம். அதை என்ன பண்ணலாம், நீங்க கண்டிப்பா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஏற்கனவே 7:10 ஆயிடுச்சு. அடுத்த வாரம் நம்ம மறுபடியும் வர சனிக்கிழமை உங்க கிளாஸ்ல பார்க்கலாம். உங்களை எல்லாரும் மறுபடியும் கிளாஸ்ல பார்க்கலாம். கிளாஸ் ஃபினிஷ் பண்ணிடலாமா? ஓகே. ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாம வியாக்கியானம் கி ஜாய், ஸ்ரீல பிரபுபாத் கி ஜாய். ஃபினிஷ் பண்ணலாமா? இல்லை நிறைய பேர் ஹேண்ட் ரைஸ் பண்றாங்களே, என்ன பண்ணலாம்? ஓகே, ஃபினிஷ் பண்ணல. நான் 7 மணி ஆயிடுச்சு. எல்லாரும் வீட்டில் வேலைக்கு போகணும்ல. ஏதாவது நீங்க பேசணும் அப்படின்னா என்னோட நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணுங்க. ஏதாவது கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னா நம்பர் உங்க எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். நான் இங்க சாட்ல மட்டும் போட்டுறேன். நம்பரை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. யாருக்காவது ஏதாவது கேட்கணும் அப்படின்னா நீங்க கேட்கலாம். ஓகே, நம்பர் இருக்கு. இந்த நம்பருக்கு வேணா நீங்க ஏதாவது கேட்கறதா கேளு. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாத் கி ஜாய்.